ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிறுமலையில் இருக்க அஷ்டியாபுரத்தில் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஓரளவு மேலே வந்துட்டோம். பின்னாடி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அங்கேருந்து மேலே ஏறி வந்துட்டோம். அது வந்துட்டு போயிட்டுருக்கோம். இந்த கோயில் அனுப்புறது வந்து இங்கே ஒரு சித்தர் ஜீவசமாதி இருக்கார். மேலே போயிட்டுருக்கோம். மேலே ஏறி நடந்து போயிட்டுருக்கோம். எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. ஒருத்தர் போயிட்டுருக்காரு. ஒரே தான் மூச்சு வாங்குது. ரொம்ப நாள் கழிச்சு மலை ஏறி போயிட்டுருக்கோமா, ரொம்ப நாள் மூச்சு வாங்குது. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு போயிருங்க. கமெண்டும் பண்ணிடுங்க. மூச்சு பயங்கரமாக வாங்குது. பட்டு ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்குது. கடைசி அப்படியே சொல்லுங்க. காலை விட்டுட்டு போகாத. அதாவது என்ன சொல்கிறதுனா, பாய், இந்த கோயிலை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சிவன் ஒருத்தர் மட்டும்தான்மா. இந்த வரலாறு எதாவது தெரியுமா கோயிலை பற்றி? மூச்சு பயங்கரமாகுது, ஒன்றும் முடியல. ஆனால் வரப்பையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்போரா மலை ஏற போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியாக வந்து இங்கே வரும் அப்படியே மழை அப்படியே குறைஞ்சிருச்சு. லைட்டாக மட்டும் தூத்தம் வந்துட்டுருக்கு. காய்ஸ், எங்கள் அண்ணன் யாருன்னு கேட்டிங்களா? இந்த வரலாறு பாருங்க, இவர் தான் எங்கள் அண்ணன். ஆனாங்க பார்த்துக்கணும். உங்கள் கருத்து மலையை பற்றி, இதை பற்றி மழை வந்தது எல்லாம் நீங்கள் கடைசி வரைக்கும் இங்கே வருவேன்னு நினச்சிருந்தீங்களா? எங்கள் அப்பா இந்த வேணுனேன் மழை நிற்கணுண்டு, அதே மாதிரி நின்றுச்சு. எங்கள் அப்பனை நம்பினா எதுவுமே தப்பாது. சரி, வாரப்போ நல்லா மழை பெஞ்சா. ஆமாம், செல்லெல்லாம் தூக்கி கவருக்குள்ளே போட்டோம். என் வாரப்போ என்ன வேணும் மழைன்றோன்னா, அப்பா நான் மழையே பெஞ்சாலும் உன்னை பார்ப்பேன்ப்பான்னு. ஆனால் மழையை நிப்பாட்டிட்டார் எங்கள் அப்பா. ஒரு சொட்டு மழை இல்லைங்க, லைட்டாக மட்டும் அது தாராள மாதிரி விழுகுது, அவ்வளோதான். இதானே கோயில் பாய்? இதா ஆப்பா பார்த்து காய்ஸ், இதானே கோயில் தெரியல. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ், ஒரு அளவாக பட்டையை போட்டாச்சு. அடுத்து நடக்கிறது நம்ம சேலஞ்சு. ஆனால் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, செம்ம இதாக இருக்குது. எனக்குலாம் செம்மையாக இருக்குது. செம்ம த்ரில்லிங். அதாவது இந்த விழாவரி கோயிலில் வந்து நாங்கள் 2 பேர் தான் நடந்து போயிட்டுருக்கோம். வேறு யாரும் இல்லை. சுற்றி ஒரு காக்கா காணா. இங்கே விட மன நிம்மதி தேடி வராலும் இங்கே வரலாம், தாராளம் வரலாம். மன நிம்மதி வேணும் தான் வாங்க சிறுமலை சிவன் கோயிலுக்கு. அண்ணா, உங்கள் கருத்தை சொல்லிட்டு போகிறேன். என்ன கருத்து? இங்கே தான் வந்திருக்கீங்க நீங்கள்? இதுதான் நான் செகண்ட் டைம் வரேன் எங்கள் அப்பனை பார்க்க. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வரேன். போன தடவை ஓசி வண்டியில் வந்தேன், இந்த தடவை என் வண்டியில் வரேன், அவ்வளோதான். இந்த தாட்டி நானும் ஓசி வண்டியில் வந்தேன். போன தாட்டி என் சொந்த வண்டியில் வந்தேன். இந்த தாட்டி ஓசி வண்டியில் வந்துட்டேன். ஒன்றும் முடியாது. அப்பா சிவா, ஓம் நம சிவாய. நானும் சங்கரெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ கூட இல்லை, ஒன்றும் இல்லை. அதாவது என்ன சொல்கிறேன்னா, கடைசி வரைக்கும் இதேவே பயங்கரமாக வந்துட்டோம். இங்கேருந்து வியூவை பார்த்தா பயங்கரமாக இருக்கே. இந்த காட்டுறேன்.
நேரம் கீழே வந்துருப்பேன். இருங்க உங்களுக்கு பேக் கேமரா ஆரம்பிச்சுங்க. வியூ வந்து பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா வியூஸ் தனியாக தெரியுது. அதான் நடந்து போயிட்டுருக்கோம். சரியான வீடு. இது பாய் ஷார்ட்கட்டு. இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது, தெரியாமல் சுற்றி வந்துட்டோம். மேலே ஆள் இருக்காங்களா பாய்? ஹலோ கைஸ், மேலே வந்துட்டோம். மேலே வந்து நீ சிவனை தரிசிச்சுட்டு இங்கே தவம் புரிய ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் அண்ணன் தவம் புரிய ஆரம்பிச்சிட்டாரு சொல்ல போனால். ஆனால் கிளைமேட் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா சரியான. ஆனால் குட்டி லிங்கம் நம்ம ஐயா, நம்ம அப்பா குட்டி லிங்கம். உங்களுக்கு இருங்க பேக் கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே மெயின் சாமி கும்பிட்டு இங்கே வந்தோம். இங்கே வரவும் போயிருந்தார். அப்படியே எங்கள் அண்ணன் தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படியே இருக்கட்டும். அவர் நம்ம போய் அடுத்து வியூ பார்க்கணும். சுற்றி வரணும். வியூ பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது வியூ. கிளைமேட் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு அங்கிட்டு போய் காமிக்கிறேன். அங்கிட்டு போய் காமிக்கிறேன். ஒரு வழியாக அவருக்கு ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துட்டு நம்ம வீடியோ எடுக்க வந்துட்டான். அவர் படாச்சு, அவர் போய் இதாச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு பொறுப்பு இல்லை. இதுதாங்க சொர்க்கம். இதுதாங்க சொர்க்கம். ஆனால் இங்கேயும் வந்து சரக்கு இது கிடச்சிருக்காங்க. கோயிலையும் வந்து சரக்கு அடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? அவங்கெல்லாம் செருப்பால் அடிக்கணும். சிவன் அப்போ நினைக்கிற இடத்துல வந்து சரக்கு அடிச்சிட்டு பாருங்க, வெறும் பாட்டில் தான் கிடக்குது இந்த இடத்துலலாம். ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. இருங்க பேக் கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் அண்ணன் போயிட்டுருக்காரு முன்னாடி. வியூ செம்மையாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஏடா நம்ம தாங்க விட செம்ம வியூங்க. ஆனால் இப்போ ஒரு மழை மட்டும் பேஞ்சுன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்குமுங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். நம்ம வீடியோவுக்கு நம்ம ஸ்டூடியோக்கு இன்னொருத்தர் ஜாயின் பண்ணிக்காரு. அவர் வந்து விரைவில் இல்லை, உங்களுக்கு வீடியோவில் வந்தால் அப்டேட் ஆகுவார். செம்ம வியூங்க. அண்ணே ஹாய் ஹேமிங்க. எத்தனை தடவை அவங்க என்ன பார்ப்பாங்க? அவங்களுக்கே வெறுப்பாயிரும் போகும்டா. இந்த மொட்டையுமே வச்சு என்ன பண்ணுறது? செம வியூங்க பாருங்க. ஊர் இங்கிட்டு ஊர், அங்கிட்டலாம் பாருங்க வெறும் மலைங்க. அங்கே மழை பெய்யுதுங்க. அங்கே மழை பெய்யுதுங்க. அங்கே பாருங்க, அங்கேருந்து தான் நம்ம வந்தோமா? அங்கே இல்லை, அது கீரனூர் ஒட்டந்தத்திர சைடுங்க. நம்ம ஊர் இங்கிட்டு கிடக்குதுங்க. இங்கிட்டு கிடக்குதுங்க நம்ம ஊர். அது கீரனூர் தெரியுது அவங்களுக்கு. ஏய் அங்கே பாருங்க, சிவன் மலை மாதிரி தெரியும் துண்டா. அடுத்த வீடியோ அங்கே தான் போடுறோம். அடுத்த வீடியோ அங்கே போகிறோங்க. முடிஞ்சால் நாளைக்கே போனாலும் போகிறது தாங்க. நாளைக்கு வீடியோ எடுத்து கொடுத்து நீங்கள் கொடைக்கானல் போங்க, எங்கேயோ போங்க. அத்தனை உண்டா? ஆனால் வியூ சூப்பராக இருக்குங்க. மொத்தம் வந்ததுக்கு பாருங்க, மழை பெய்யுதுங்க. புமா வெட்டினா தெரிய மாட்டேங்குங்க. ஆனால் கிளைமேட் பார்த்தேன், வானதெல்லாம் கிளைமேட் பார்த்து செம்மையாக இருக்குது. ஆனால் என்ன அங்கிட்டு தான் மழை பெஞ்சிட்ருக்கு. திண்டியல் சைடுன்னு நினைக்கிறேன். திண்டியல் இங்கிட்டு தானே இருக்குது. திண்டியல் சைடு மழை பெய்யுது. அப்படியே நாங்கள் கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறோம். கீழே எவ்வளோ இறங்க முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு இறங்கி வீடியோ காமிக்கிறோம். கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சும்மா வந்து பார்க்கக்கூடாது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஹில்ஸை பற்றி நிறையா வரும். அதேமாதிரி கோயிலை பற்றி அதிகமாக வரும். அதுவும் முக்கியமாக சிவனை பற்றி உங்களுக்கு முக்கியமாக வரும். சிவன், முருகன் இவங்களை பற்றி உங்களுக்கு முக்கியமாக வரும் வீடியோலாம். என் கூட வந்தீங்கன்னா வெறும் முருகன் கோயில் தான் காமிப்பேன். சொல்லக்கூடாது, அப்பன் இல்லாமல் மையம் இல்லை. எங்கள் அண்ணன் கருத்தாக பேசுகிறாரு.
எங்க இங்கே பாருங்க, கீழே பாருங்க. வாங்க ரோடு பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துக்கு போக முடியுமா? எந்த இடத்துக்கு? வியூ பாயிண்ட்டு போகலாண்ணே, வழி இருக்குது அண்ணே. அப்போ வந்தோம்ல ரோடு, அதான் அங்கே போகலாம். கீழே போய் சாப்பிட்டு அங்கே போகலாம். உங்களுக்கு அடுத்து அந்த மலை தெரியுது பாருங்கள், அந்த மலையில் போய் உங்களுக்கு வீடியோ. அது ஃபாரஸ்ட் ஏரியா, அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாங்க. அதேமாரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது திம்மலம்பாங்கள்ல, அது வந்து இந்த சைடு இருக்குது. எனக்கு என்னமோ கீழே அடிவாரமாக இருந்த மாதிரி தெரியுது. ஒரு அளவாக உங்களுக்கு கீழே வந்துட்டோம். கீழே வந்து நம்ம வந்து ஏறின கோயில் அங்கே இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. அண்ணன் வந்துட்டார். அண்ணனை பிடிச்சா பெஸ்ட் தள்ளி விடுவோமா? அண்ணே தள்ளி விடுவா. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, கோயிலுக்கு வந்து அப்படியே பயங்கரமாக இருக்குது. வியூலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்லக்கூடாது, மிரட்டி விட்டுருச்சு. என்னங்க கொடைக்கானல் சிறுமலைங்க, பட்ஜெட் கம்மியாக சிறுமலைங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, செல்லை பிடிச்சி கை வலிக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வீடியோ போடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் அந்த கோயில் இருக்குல்ல, அங்கே இருந்தால் மேலே வந்து வியூ பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. சொல்ல போனால் காற்று அப்படியே சிலுன்னு வீசுதுங்க. என்னங்க இது, சிலுன்னு பயங்கரம் காற்று பயங்கரமாக வீசுது. சொல்ல முடியலங்க, வார்த்தையால் சொல்ல முடியல. பயங்கரம். எங்கள் அண்ணன் உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு. கிணறு கீழே விழுந்து செத்துருப்பேன். எங்கள் அண்ணன் மேலே உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரா, பேசுவார். அப்படி தான் பேசுவார். லப்பர் கூட பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஒரு மனுஷன் இருக்கேன்னு கூட எனக்கு மாட்டார். இந்த கோயில் என்ன அப்படின்னா, இந்த திருமலையில் வந்து அரசியல் வரும்போது இந்த ஊருக்கு பேர் இந்த அரசியல் அவங்க சீடரோடு வந்து தங்கின இடம், தங்கி இருக்கிற போது சிவனை வழிபடணும்னு நினச்சி அந்த சிவலிங்கத்தை ஒரு தான் பரிசுரை பண்ணி வச்சுட்டு போனது. அதனால் அந்த அகத்தியர் வந்து சிவலிங்கத்தை பரிசுரை பண்ணதுனால அந்த ஊருக்கு பேர் அகத்தியர்புரம். அதாவது பக்கத்தில் அகத்தியர் சிவலிங்கத்தை பரிசுரை பண்ண மாதிரி ஒரு உருவம் இருப்பாங்களே, இதுதான் அந்த உருவம். சரி, இதுதான் அந்த அகத்தியர். அதனால் அந்த அகத்தியருக்கு இந்த சிவலிங்கம் பரிசுரை பண்ணி வச்சுட்டு போனதுனால இந்த சிவனுக்கு வந்து வெடிமலை சிவன் என்ற ஒரு நாமம். திருமலையில் அது கொஞ்சம் வேகமான கோயில். சரி, இந்த ஊருக்கு பேர் அகத்தியர்புரம். அது வந்து போனாங்க. திருமலையில் இதுதான் அந்த சிறப்பு. ஹலோ காய்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம்னா, சாமி கும்பிட்டு கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கிட்டு வாழைப்பழம் சாப்பிட்றீங்க. அப்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து மகன்கிட்ட போயிட்டோம். முருகன் நம்ம ஃபேவரட் சாமி. முருகன்ட்டு வந்துட்டோம். இதுதான் நம்ம சாமி. மயில் இருக்காரு, வேல் இருக்காரு, நம்ம அண்ணன் இருக்காரு. பார்த்துக்கோங்க மக்களே, பத்தி முத்திருச்சு தம்பிக்கு. புதுசாக கும்பிட்றேன் எங்கள் அண்ணனை முருகரை. எங்கள் அப்பா பெற்று எடுத்தார் பரமேஸ்வரன். எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. என்னப்பா எங்கள் அண்ணன் மலை ஏறிட்டாரா? சூப்பர். ஹலோ மக்களே, ஒரு வேலையை சாமி கும்பிட்டோம், முருகனை கும்பிட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம ஒரு வியூ பாயிண்ட் காமிச்சோம்ல அங்கே போகிறோம். இப்போ வந்து என்னென்னா பயங்கரமாக இருக்குது. எங்கள் அண்ணன் பற்றி முத்தி போச்சு, அவர் சாமி கும்பிட்டுருக்காரு. கீழே வந்து சாமி கும்பிட்டு இருந்தார், இப்போ மேலே போயிட்டார். அவ்வளோதான். இதுதான் அந்த கோயில், சிவன் கோயில். கும்பிட்டு அவ்வளோதான், கீழே இறங்க போகிறோம். பயங்கரமாக இருக்குங்க.
பயங்கரம் சூப்பராக இருக்குது. நம்ம கும்பிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இவரை தான் நம்ம கும்பிட்டு போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். பிள்ளையாரப்பா நீ மன்னிச்சிரு. இருங்க கொஞ்சம் விபூதியாக பூசிக்கிறேன். பிள்ளையாப்பா இடம் பயங்கரமாக இருக்குது. இந்த மரத்தில் வந்து ஏதோ போட்டிருக்காங்க. காலனிகளை இங்கு களைப்பிட்டு விட வேண்டாம். மேலேருந்து கீழே வந்து கரண்ட் வந்துருக்கு. கிட்ட ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும் போல், வியூ பாயிண்ட்டு. இருங்கோ செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்கு. அதோ தெரியுது பாருங்கோ, அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் ஊர் இருக்குது. அது வந்து நான் ஒன்றும் தெரியல, பட் அது வந்து எங்கள் ஏரியா சைடு தான் இருக்குது. வீரஸ்கனம்பட்டி அந்த ஏரியா சைடு இருக்குது அந்த மலை. இங்கேருந்து பார்த்தா கிளியராக தெரியுது. பத்தி முத்திச்சு, பட்டையை பயங்கரமாக போட்டோம். பயங்கரமாக போட்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. உண்மையிலே நான் நினச்சி கூட பார்க்கல. பயங்கரமாக, அதாவது பயங்கரமாக இதாகிடுச்சு. கூலிங் எதுவும். ஆனால் என்ன காலையில் நின்று சாப்பிடல. போயிட்டு கீழே போயிட்டு அன்னதானம் போகிறாங்க, சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். நைட்டு 8-9 மணி ஆயிரம் வீட்டுக்கு போகிறதுக்கு. அது தெரிஞ்ச விஷயம். வேலைக்கு வேறு போகணும். ஓனர் வா அண்ணன் ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாரு. அண்ணன் ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றவும் ஃபோட்டோ எடுக்க போயிட்டுருக்கோம். சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு என்னண்ணே வேணும்? ஃபோட்டோ அண்ணன் ஃபோட்டோ எடுத்துக்கப்புறம் இருங்கோ, ஃபோட்டோ எடுத்துட்டோம். இருங்க அடுத்த ஓகே எடுத்துட்டோம். 2 சைடு 2 இது கை வலிக்க. அவ்வளோதாங்க. போகிற வழியில் இன்னொரு கோயில் இருக்குது. அங்கே சூலாயம் இருக்கா ப்ரோ? அங்கே எதில் ஃபோட்டோ எடுத்தேன்? கேமராவில் ஃபோட்டோ எடுத்தேன். போகிற வழியில் சூலாயம் இருக்கா? வரப்போ சூலாயம் மொத்தம். அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு என்ன இது மூஞ்சி விகார அடிக்குது, எதுவுமே சரியில்லைங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். கீழே இறங்கிட்டு அந்த சூளாயம் போய் பக்கத்துக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அவ்வளோதான். நேராக சாப்பிட்டு அப்படியே என்ன சொல்கிறதுனா சாப்பிட்டு அப்படியே போய் அந்த வியூ பாயிண்ட் போய்ட்டு வியூ போட்டோம். உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் எங்கன்னு இருக்குன்னு அதெல்லாம் கரெக்டாக சொல்லிவிட்டு அப்படியே அவ்வளோதாங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. வழுக்குது பார்த்தோங்க, பயங்கரம் வழுக்குதுங்க. எஸ் எங்கள் அண்ணன் கொஞ்ச நேரம் பேசுவார். இல்லை நீங்கள் பேசிட்டு போங்க. நான் உங்கள் கருத்துக்களை பற்றி பண்ணிட்டு போங்க. சொல்லிட்டு போங்க. வாங்க அப்படி சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்கள் என்ன? நம்ம அப்பா சிவனை பார்க்க வாங்க, சந்தோஷமாக போங்க. எப்பவுமே வந்தால் ஒரு நிம்மதி கிடைக்கும். எங்கள் அப்பனை கும்பிட்றப்ப ஒரு பூஸ்ட் கிடச்சி எனர்ஜி. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனை கும்பிட்டேன், அப்படியே உடம்பே சிலுத்துருச்சு. எங்கள் அண்ணன் முருகனை கும்பிட்டப்ப உடம்பே சிலுத்துருச்சு. நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் இங்கே வந்தால்.
வாங்க, ம் வந்துட்டு எனர்ஜியோட போங்க. ஓகே ஓகே. வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னா நம்ம வேண்டுதெல்லாம் நடக்கும்னு சொன்னார் சிஸ்டர். கேட்குங்களே, சாமி சொன்னாரா? சொன்னார். ம். அது இல்லாமல் நாங்கள் பர்சனலாக கொஞ்சம் பேசிக்கிட்டோம், அது வேறு. அதெல்லாம் அதை நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணல, பண்ணமா மாட்டோம். ஏன்னா எங்களை நம்மளை சூலாயம் அங்கே வந்துட்டோம், இங்கே வந்துட்டோம். சூலாயத்தை போய் வீடியோ எடுத்துகிட்டு பயங்கரமாக இருக்கு. எங்கள் அப்பா சிவன் இருக்காரு. ஒரு வழியே உன்னை அப்பா பாருங்க, எங்கே பார்த்தா நீதானப்பா எங்கள் அப்பா. கீழே பாருங்க, அள்ளு விடுது. கீழே பார்த்தீங்களா, அள்ளு விடுது. இருங்க உங்களுக்கு பேக்கப் ஆரம்பி காமிக்கிறேன்.